வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் முக்கியமாக ஒரு சில கமெண்ட் எல்லாம் ரொம்பவே பழசு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, என்ன பண்ணுறது, அந்த கமெண்ட்டெல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு ஆன்சர் பண்ணலான்னு பார்க்கும்போதெல்லாம் அதோட இன்னும் ரீசெண்டாக இல்லாட்டி ஏதாவது ஒரு பெரிய டவுட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்துடுறதுனால நான் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் போச்சு. ஐ எம் வெரி சாரி ஃபார் த டிலே. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்சிங் செல்வராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, வாட் ஆர் ஆல் த மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓ ரியாலிட்டி ஆடியோ அண்ட் டால்பி அட்மாஸ்? சம் ஃபோன்ஸ் லைக் ரியல்மி GT6 இஸ் ஹேவிங் ஓ ரியாலிட்டி ஆடியோ. மேஜர் ஃபோன்ஸ் ஆர் ஹேவிங் டால்பி அட்மாஸ் சப்போர்ட். It seems. Do we address major difference when we use headphones, speaker, any particular app? If quality is missing means whether it can't be fixed on the headphones or neckband, please clarify. ஓகே, ஸோ இவர் வந்து இது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க இந்த நண்பர், சரியா? ஓகே ப்ரோ, ஃபஸ்ட் என்னென்னா, இன்றைக்கி நேற்றுக்கலாம்ல ரொம்ப வருஷமாகவே இந்த மாதிரி டால்பி ஸ்டீரியோ வைடனிங் வந்து எப்பயுமே காமன் ப்ரோ, சரியா? நீங்கள் நார்மலாக லிசன் பண்ணுற ஆடியோ வந்து மோனோவாக இல்லாமல் அதை ஸ்டீரியோவாக லிசன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, லெஃப்ட் ரைட் சேனல் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, சிவாஜி படத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் காயின் இப்படி டாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம், இந்த சைட்லேருந்து இந்த சைடு, இந்த சைட்லேருந்து இந்த சைடு. ஸோ அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ட்ராவல் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நார்மலாக நம்ம ஸ்டீரியோ வைடனிங்கில் கேட்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே போய் பின்னாடி வழியாக அப்படியே லெஃப்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப லெஃப்ட்லேருந்து அப்படியே ரைட்டுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகும், சரியா? இந்த மாதிரி இருக்கும். இதுவே இந்த ஓ ரியாலிட்டி as well as டால்பி அட்மாஸ் இதில் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டியூனிங் தான். இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 360 டிகிரி ஆடியோ மாதிரி அப்படியே மிமிக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே காயின் சீனை சப்போஸ் ஓ ரியாலிட்டி எனேபிள் பண்ணி அதன் மூலமாக லிசன் பண்ணும்போதோ இல்லாட்டி டால்பி அட்மாஸ் அதன் மூலமாக லிசன் பண்ணும்போதோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் மாதிரியே ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டு அந்த சேனல் ஃபீல் ஆகும். அதே சமயம் கொஞ்சம் ஒய்டாக எப்படி ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பாட்டம் அண்ட் டாப்லேயும் கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலை டெலிவர் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக இந்த டால்பி அட்மாஸ் இதெல்லாம். ஏன்னா நீங்கள் நார்மலாகவே பார்த்துருப்பீங்க, டால்பி சவுண்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னாலே 5.2.2 7.2.3 இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது என்னென்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீக்கரு, ட்வீட்டர்ஸு ப்ளஸ் சைட்ஸு, அப்பு டவுனு, தேட்டரில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்ல அதே தான். ஸோ இதை சாஃப்ட்வேர் மூலமாக நமக்கு டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஓ ரியாலிட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் டால்பி அட்மாஸ் அப்படின்ற ஃபோன்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஃபோன்ஸில் எதுலலாம் சாஃப்ட்வேரில் டால்பி அட்மாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதுலேயும் பார்க்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த டால்பி எஃபெக்ட் வந்து எப்பயுமே ஃபோனில் இருக்கிற ஹார்ட்வேர் லெவல் ஆடியோ சிஸ்டம், அதாவது ஸ்பீக்கர், இதில் ரொம்பவே எஃபெக்டிவாக எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் தான் ஸ்பீக்கர்ஸ் வந்து சீரியஸாகவே நல்ல ஸ்பீக்கர் எக்யூப் பண்ணியிருக்கோம் நம்ம டிவைஸில் அப்படின்னும் போது அதில் டால்பி எஃபெக்டை வந்து உங்களுக்கு புகுத்திருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆடியோ நல்லா வைடண்டாக அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் நல்லாவே, அந்த செப்பரேஷன்ஸ் நல்லாவே ஃபீல் ஆகும் ஃபோனில். பட் பொதுவாகவே இதை பண்ண முடியல அப்படின்னும் போது மேக்ஸிமம் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டால்பியோ இல்லைனா இந்த ஓ ரியாலிட்டி டால்பிலா, ஏதாவது ஓ ரியாலிட்டிங்கிறது இவங்களோட சாஃப்ட்வேர் சைடு, சரியா? டால்பிங்கிறது பொதுவாக வந்து இப்போ டால்பி லெபார்டரிஸ் வந்து அவங்களோட சாஃப்ட்வேரை கொடுக்குறதுல இவங்க எல்லாரும் அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுல வரக்கூடிய ஆடியோ எஃபெக்ட். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி எஃபெக்ட், அது மோஸ்ட்டாக ஒயர்டில் சூப்பராக வரும். முன்னெல்லாம் ஒயர்லெஸில் அந்த அளவுக்கு பேண்ட்வித்தும் நல்லா பண்ணதில்லை, ஒயர்லெஸில் ஹைரஸ் ஆடியோவை அந்த அளவுக்கு யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அப்படின்னும் போது இந்த ஓ ரியாலிட்டி அந்த சோகால்டு டால்பி இது எல்லாமே வந்து அப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒயர்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு 7 வருஷம் முன்னாடியோ இல்லாட்டி 5 வருஷம் முன்னாடியோ இருக்கிற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்டை எனேபிள் பண்ணும்போது அது என்ன சொல்லணும்னா, ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்லி அப்படின்னே போட்டிருக்கும். பட் இப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ கோடக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக சப்போர்ட் ஆகுது இல்லையா ப்ளூடூத்தில். அதனால் நீங்கள் ப்ளூடூத்லேயே இந்த மாதிரி நல்ல வைடண்ட் அண்டு பெட்டர் டேட்டாவை டெலிவர் பண்ண முடியறனால இது எல்லாமே நீங்கள் இப்போ ப்ளூடூத்துக்கும் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தா, இது டிஃபால்ட்டாக எல்லா ஃபோன்லேயுமே ஸ்டீரியோ வைடனிங் இப்போ எனேபிள்டாக தான் இருக்குது. ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து எனேபிள்டாக தான் இருக்கும். இந்த டால்பியையோ ஓ ரியாலிட்டியையோ எனேபிள் பண்ணால் சில சமயங்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். சில சமயங்கள் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு ஸ்டீரியோலே பெட்டராக இருந்தது. ஸ்டீரியோவில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசைஸாக அந்த லெஃப்ட் ரைட் சேனலை மட்டும் ஷார்ப்பாக அடிக்கும். பட் இந்த டால்பியோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வைடன் பண்ணி காட்டணும், 360 டிகிரியில் அந்த ஆடியோ ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அது கொஞ்சம் வேற மாதிரி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த அக்ரெசிவாக ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் இருந்தது பார்த்தீங்களா, செப்பரேஷனு, அது லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இந்த டால்பியை டிசேபிள் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ ட்ராக் லிசன் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்குது, லெஃப்ட் ரைட் சேனல் நல்லா பெட்டராக இருக்குது அப்படின்னு தோணும். அந்த டால்பியை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் சேனல் கேட்குது, ஆனால்
முன்ன அளவுக்கு அக்ரெசிவாக இல்லை அப்படின்னு தோணும். ஸோ எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த 360 டிகிரி ஆடியோ வந்து எல்லாருக்குமே ஃபேவரபுளான ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டீரியோ வைடனிங் பிடிக்கலாம். எஸ், இவ்வளோ தான் ப்ரோ. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே மோஸ்ட்டாக சாஃப்ட்வேர் தான், சரியா? ஆனால் எஃபெக்ட் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ராஜசேகரன் அப்படிங்கிற நண்பர் வந்து யாரும் யூஸ் பண்ணாத மொபைல் நம்பர் எப்படி வாங்குறதுன்னு கேட்டிருந்தாரு. இதை பற்றி சீரியஸாகவே தேடி பார்த்தேன். செம்ம ஷாக்கு. அது இவர் சொல்கிறது வந்து சீரியஸாக ஒரு பெரிய பிரச்சனைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ ஒரு ஃபோன் நம்பர் நம்ம வாங்குகிறோம். அந்த ஃபோன் நம்பரை வந்து நம்ம ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தோம்னா, நெட்வொர்க் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்பர் ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை டிசேபிள் பண்ணிவிட்டு அது வேறு யாருக்காவது அலாட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போது புதுசாக போய் வாங்கும்போது அதே நெட்வொர்க்லேயே வாங்குவோம். அந்த பழைய நம்பர் நமக்கு வரும். இந்த பழைய நம்பர் நமக்கு வரும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அதை வாங்கினாங்க இல்லையா, அவங்க சப்போஸ் லோன் வாங்கியிருந்தாங்க, இல்லைனா அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு பைக் சர்வீஸ் பண்ணுற ஆளோ இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன், அவங்களோட நம்பர் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு யாரெல்லாம் கால் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த நம்பரை வந்து அவர் பேரில் வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, நமக்கும் அதே கால் கண்டினியூ ஆகும். இதில் பிரச்சனை என்னென்னா, ட்ரூ காலரில் போய் பார்த்தா கூட அவரோட பேர் இருக்கும், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஓனரோட நேம் கூட இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியும். ஆனால் இவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது கொடுமை தான். என்னென்னா, லோன் எல்லாம் வாங்கிவிட்டு அந்த நம்பர் அப்புறம் அப்படியே ஸ்கிராப் பண்ணிடுறாங்கன்னும் போது அந்த நம்பர் திரும்பி இவங்க ரீயூஸில் வருது அப்படின்னும் போது லோனுக்காக பேங்க்லேருந்து SMS வரதுலேருந்து ஃபோன் கால் வரைக்கும் எல்லாமே இந்த நம்பருக்கு வந்துகிட்டு இருக்கும். இப்போ அது வந்து யாரை போய் சேரணுமோ அவங்கள சேரல, நமக்கு டார்ச்சர், தேவையில்லாத டார்ச்சர், டெய்லி கால் வரும். சரி, மொத்தம் வந்து யாருமே யூஸ் பண்ணாத ரீசைக்கிள் பண்ணாத நம்பர் எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னா, நெட்வொர்க் கிட்ட தான் ப்ரோ ஹெல்ப் கேட்கணுமா. இப்போ நீங்கள் ஏர்டெல் யூஸர்னு வைங்களேன், ஏர்டெல்லையே ரீச் பண்ணி ஐயா எனக்கு வந்து யாருமே யூஸ் பண்ணாத ரீசைக்கிள் ஆகாத நம்பர் வேணும் அப்படின்னு ஏர்டெல் கிட்டேயோ இல்லாட்டி ஜியோ கிட்டேயோ நம்ம ரெக்வஸ்ட் பண்ணணுமா. வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு இருந்தது. எங்கே தேடி பார்த்தாலுமே யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியல. ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா நெட்வொர்க் ப்ரொவைடர் தான். நீங்கள் இப்போ ஏர்டெல்லில் போய் சிம் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏர்டெல்கிட்டே வந்து இது ரீசைக்கிள்டு சிம்மா அப்படின்னு கேட்டு, ரீசைக்கிள் பண்ணாதான் எனக்கு ஃப்ரெஷ் சிம் தான் வேணும், ஃப்ரெஷ் நம்பர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்கினா தான் உண்டு போல். அப்படி இல்லைன்னா நமக்கு வர நம்பர் வந்து வேறு யாராவது யூஸ் பண்ண நம்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லான விஷயம் தான். அதுவும் இந்த லோன் மேட்டர்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் கவின் அப்புராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து, இஃப் யுவர் கன்சர்ன் இஸ் ட்ரூலி ஃபார் சொசைட்டி இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கரேஜிங் பீப்புள் ஃப்ரம் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல்ஸ், please create a video that addresses the challenges faced by aspiring YouTubers and provide practical solution to overcome them. ப்ரோ கரெக்டு தான் ப்ரோ. இந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு ப்ராக்டிக்கலாக உள்ள ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ரியல் லைஃப்பில் நம்ம என்ன எதிர்கொண்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னால் அதை பூமர் வீடியோவை மாற்றிடுறாங்க. ப்ளஸ் யாருமே வந்து அதை லிசன் பண்ணுற அளவுக்கு டைமும் பொறுமையும் இல்லை. மெய்யழகன் மாதிரியான ஒரு படம் நம்ம லைஃப்பில் எவ்வளவோ டைம் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சொல்லப்போனால் இப்போ நான் போட்டிருக்கிற இந்த கமெண்ட்ஸ் வீடியோவே எல்லாருக்கும் யூஸ் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரில. யாருக்கு நிஜமாவே இதில் இருக்கக்கூடிய ஒரு சில கமெண்ட்டுக்கு ரெலவெண்ட்டான டேட்டா தெரியாதோ அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு அது லாபமாக அமையலாமே தவிர, பட் இது வரைக்கும் இதில் நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எதுவும் எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சும்மா 8 another வீடியோ சும்மா லிசன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளே அறியாமல் நம்ம நிறைய இடத்துல டைமை வேஸ்ட் பண்ணுறோம் தான், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் மெய்யழகன் மாதிரியான ஒரு படம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், இந்த மாதிரியான ஃபேமிலி பாண்டிங் அது எல்லாத்தையும் மறந்தாச்சு. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை இன்சிஸ்ட் பண்ணும் விதமாக ஒரு படம் இப்படி தாங்க இருந்தது. ஒரு 15 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னு மீட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போலாம் வந்து ஃபேமிலி கெட் டுகெதர்னு மீட் பண்ணால் அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்புறம் ஏன்னா வீடு வாங்கிட்டீங்களா, கார் வாங்கிட்டீங்களா, அந்த மாதிரி இப்போ வேறு மாதிரி இருக்குங்க. இது ஒரு டைப்பாக இருக்குது. இது நிஜமாவே ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரிலாம் தெரில. இப்போ நிறைய இடத்துல மீட் பண்ணும்போது எல்லாமே யாரையாவது குத்தி காட்டுற மாதிரி இருக்குது, இல்லை யாரையாவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலை டெலிவர் பண்ணுறதுக்காக எடுத்த படம் மெய்யழகன். ஆனால் அதை பார்க்குற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் என்ன சொன்னாங்கன்னா, இது பூமரு, எப்போ எவ்வளோ நேரமாக பேசி அறுக்குறாங்கய்யா, இதெல்லாம் கவனிக்க கூட முடியல அப்படிங்கிறாங்கல்ல. அதே கதை தான் யூடியூப்லேயும் நடக்குது. நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினச்சி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன ரொம்ப நேரம் என்ன பொழுது போலன்னு வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை, நிறைய பேர் இதை எப்படிலாம் ஈக்குவேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, இந்த ஆள் வீடியோ போட்டால் தானே ஒரு காசு, அதனால தான் வீடியோ போடுறாரு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ போட போகிறீங்க அப்படின்னும் போது அதை பார்க்குறதுக்கு வர எல்லாருமே ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தோடு தான் அதை பார்ப்பாங்கன்னு கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, யங்கர் ஜென்ரேஷன், அவங்கள யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. யூடியூப் சேனல் மட்டும்தான் வந்து பிரைம் ஆக்குபேஷனாக வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அழுத்தியிருக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க. எப்படின்னா, யூடியூப்க்கு வந்தாலே போதும் செமையாக காசு வரும். இந்த இடத்துல எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே மறைச்சிடுறாங்க, மூடி மறைச்சிடுறாங்க. யாருனாலும் எந்த ஃபோனாலும் இருக்கலே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ டெக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனை தான் டெக்காக பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாரும் என்ன ஆகிடுதுன்னா நேரோ டவுன் ஆகுது நிறைய ஏரியா. அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப ஒய்டாக இருக்குது இந்த உலகமே, ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இந்த உலகம் ரொம்ப பெருசாக இருந்தாலும் எல்லாத்தையுமே கவர் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் கவர் பண்ணாலும் அது எல்லாத்துலேயுமே எல்லாருமே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு ப்ரெசென்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த சேனலில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு பதில் வேறு ஒரு ஃபீமேல் ஆங்கர் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்?
நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது. இதை நம்ம எந்த ஆங்கிளில் எடுத்துக்கிறதுனே தெரியலையே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ப்ரோ. மொத்தம் எதுக்குன்னா, நம்ம அந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து என் சேனலில் விற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் என்னென்ன சந்தேகங்கள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி 250 வீடியோ போட்டாவே வீடியோவே டெலிட் வேறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்புற மாதிரியா இருக்குது? 250 வீடியோ நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து அவ்வளோத்தையும் டெலிட் பண்ணி என்ன யூஸ் எனக்கு தெரியல. நீங்கள் சேனலில் விற்க போகிறீங்கன்னா 250 வீடியோ ஓடியும் விற்கலாம், வாங்குறவங்களுக்கு லாபம் தான். இந்த 250 வீடியோ எப்போ ஓடினாலும், நீங்கள் 3 வருஷம் முன்னாடி போட்ட வீடியோ இன்றைக்கி திடீர்னு 1 லட்சம் வியூஸ் போகுதுன்னு வைங்களேன், ட்ரெண்ட் ஆகி 1 லட்சம் வியூஸ் போகுது அப்படின்னா, அதுக்கு இப்பயும் தான் மானிட்டைஸ் ஆகி உங்களுக்கு வேல்யூ வந்துக்கிட்டு இருக்கும், ரெவன்யூ வரும். யாராவது 250 வீடியோ டெலிட் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, அப்படியே டெலிட் பண்ணாலும் என்ன என்ன எண்ட் ஆஃப் தி டே என்ன கிடைக்குது? இப்போ யாருக்கும் அந்த சேனலில் விற்கும்போது அவங்களுக்கு அது லாபமானு கேட்டிங்கனாலும் கிடையாது, சேனல் எம்டியாக இருக்கும். இந்த சேனலோட ஆடியன்ஸ் வந்து சப்போஸ் குக்கிங் சேனலுக்கான ஆடியன்ஸ் யாராக இருப்பா? அங்கே போயிட்டு நான் வந்து இதுக்கப்புறம் ஜோசியம் சொன்னேன்னா விளங்குமா? 10% ஆஃப் ஆடியன்ஸ் ரிட்டைன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக குக்கிங்காக தான் வந்திருப்பாங்களே, அங்கே வேறு ஏதாவது பேசினா அது வந்து செட் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போது எனக்கு பர்சனலாக எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, எங்கேயோ இருந்து சேனலை வாங்கியிருக்காங்க, எனக்கு அப்படி ஒரு இவங்க வந்து எங்கேயோ சேனலை வாங்கி அந்த சேனல் இன்னும் பெட்டர் ப்ரைஸ்க்கு விற்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட தோணுச்சு. நிறைய விஷயங்கள் தோணலாம். அதுவும் இன்டர்நெட்லலாம் இன்றைக்கெல்லாம் நம்ம பார்க்குற எல்லாத்தையும் பல சந்தேக கண்களோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதான் மொத்தம் என்ன ஆகுதுன்னா, யங்ஸ்டர்ஸ் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. அவங்களாம் ஆரம்பித்தாங்கன்னா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் மனசில் என்ன தோணுதோ நீங்கள் அதை வந்து ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இது மட்டுமே பொழப்புன்னு நம்பி உள்ளே வராங்க பார்த்தீங்களா, அதுதான் வேணாம் அப்படின்னு சொல்ல தோணுச்சு தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இங்கே இருக்க சேலஞ்சஸ் எல்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சா அதுக்கு மணிக்கணக்காக வீடியோ போட வேண்டியதாக இருக்கும். அந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அதில் அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன்னா என்னை பார்த்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? எனக்கு அதுதான் புரியல. நம்ம நிறைய கருத்துக்களும் கடந்து வந்த பாதையில் என்னென்ன மாதிரியான கசப்பான அனுபவங்கள் இருந்தது, இந்த கசப்பான அனுபவம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி யாராவது சொன்னால் அதை எல்லாரும் ஏற்றுக்கிற மனப்பான்மையில் தான் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதிரியான கேள்விகளும் என் தரப்புலையும் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய இருக்குது ப்ரோ. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி யாரையும் ஆரம்பிக்கூடாதுலாம் சொல்ல நான் வரல, சரியா? ஆனால் இப்படி நிறைய இடத்துல மிஸ்லீட் பண்ணுறாங்க, அதை மட்டுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டது. ஓகே, ஸோ அடுத்து கார்த்திகேயன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருந்தாப்புல. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த போக்கோ C75 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஃப்ளிப்கார்ட்டில். இதில் என்ன ஹைலைட்னா, இது வந்து எக்ஸ்சேஞ்ச் க்ரைட்டீரியா எல்லாத்தையுமே மீட் பண்ணியிருக்கு. சாம்சங் கேலக்ஸி F12 தான் எக்ஸ்சேஞ்சில் போட்டிருக்காரு. டெலிவரி ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, அது எக்ஸ்சேஞ்ச் எடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. கேட்டால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்க்ராட்ச் ஆர் டென்ட் இருக்குது அப்படின்னு. இத்தனைக்கும் இவர் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனுக்குள்ளே போகும்போதே ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவன் நேரில் வந்துட்டு எடுக்கலை. ஸோ இந்த பிரச்சனையை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசியிருப்போம். இப்போ அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரில் வந்துட்டு எடுக்கல பார்த்தீங்களா, எடுக்காமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, டோர் லாக்டு இல்லாட்டி வந்து டெலிவரி அட்டம்ப்டடு இந்த மாதிரிலாம் ஏதாவது போட்டு ஆர்டர் கேன்சல் அந்த அளவுக்கு கொண்டு போய் முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்கேஸ் நீங்கள் கார்டில் பே பண்ணியிருந்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், இப்போ நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்குறதுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ஃபோன் சப்போஸ் கிஃப்ட் பண்ணுறீங்க இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக தான் வாங்கியிருக்கீங்கன்னும் போது திரும்ப இப்போ முதல்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். ப்ளஸ் அந்த டைமில் ஒரு நல்ல கிரேசி டீல் வந்துருந்ததுன்றதுக்காக தான் நீங்கள் அந்த ஃபோனே கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அந்த ஃபோனோட ப்ரைஸ் ஒரு 4000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ வந்து நிறைய வேதனையான விஷயங்கள் இருக்குது. அண்ட் இன்னொன்று உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எக்ஸ்சேஞ்ச் எடுக்க வரவங்க எல்லாரும் ஏன் சில சமயங்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க தலையில் போய் எல்லாமே விடிஞ்சிருது. இப்போ ஒரு ஃபோனுக்கு வந்து அவங்க 5000 ரூபா கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு வைங்களேன். இது அவங்க கிட்டேருந்து யாரோ ஒருத்தங்க கலெக்ட் பண்ண வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபோனை நீ 5000 ரூபாய்க்கு எடுத்தியா, 5000 ரூபாய்க்குலாம் அது ஒர்த்து இல்லை, 4000 ரூபா தான் தர முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த 1000 ரூபா வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுக்க வந்தவர்கிட்டேருந்து போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட கேள்விப்படுறேன். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இப்போலாம் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்ததுமே எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அதாவது யாரை சொல்கிறேன், நம்மளை மாதிரி கன்சியூமரை சொல்ல. கன்சியூமர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஒரு நல்ல பெனிஃபிஷியலான விஷயமா இருக்கே, நம்மகிட்ட சும்மா தூங்குற ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் போட்டு நல்ல ஃபோனை தான் வாங்கிக்கலாமே நினைப்போம். இதை எடுக்க வராங்கல்ல, அவங்களுக்கு தான் இப்போ 1008 பிரச்சனை வருது. இப்போ இதுக்கு அப்போ எதுதான் சொல்யூஷன் அப்படின்னா, எய்தர் ஃப்ளிப்கார்ட் வந்து ப்ராப்பராக அவங்களே எடுத்து எக்ஸ்சேஞ்ச் வந்த டிவைஸ் அவங்களே ரீஃபப் பண்ணி விற்றாங்கன்னா தான் புத்திசாலித்தனம். அவங்க அதை யார்கிட்டயாவது அவுட் சோர்ஸ் பண்ணால் அவன் என்ன பண்ணுவானா, எப்படி லாபம் பார்க்கலான்னு தான் நினைப்பான். ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சும்மா ஒரு மெயின்டெனன்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் எப்படி மணி மேக் பண்ணுறதுங்கிறத யோசிக்கிறாங்க. அதாவது புத்திசாலித்தனமாக இருக்கலே கம்மி எஃபோர்ட்டில் எப்படி அதிகமாக காசு பார்க்குறது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்களே தவிர, ஒரு நல்ல ஒரு பியூரான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஓரியன்டேஷன் வந்து எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியலை. இப்போ இந்த எக்ஸ்சேஞ்சு கதையோ அதே தான். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃப்ளிப்கார்ட் வந்து இப்படி கையை விரிச்சிருவான். எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இங்கே வந்து ஃபோன் விற்குது, அவ்வளோதான். இதை டெலிவர் பண்ணுறதுக்கு கார்ட்லேருந்து நான் ஆள் அனுப்புவேன், அவனுக்கு அதுதான் வேலை அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் இந்த கார்ட்லேருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்க பாவம் வந்து கஷ்டப்பட்டு டெலிவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெலிவர் பண்ணி எக்ஸ்சேஞ்சுக்கு அந்த டிவைஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அதில் சொன்ன மாதிரியே எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்து அதுக்கான எல்லாத்தையும் அவர் பண்ணி முடிச்சு அவர் கொண்டு போகிறாருன்னு வைங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து அங்கே
மேபி அவங்களோட வேர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து யாராவது மொத்தமாக இந்த எக்ஸ்சேஞ்ச் டிவைஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வரவங்க இந்த ஃபோனுக்கு 5000 வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா இவருக்கு ப்ரெஷர் ஆகுது. எப்படி எல்லாம் இருக்குது பாருங்கள். இதை யார் அப்போது இது எல்லாத்தையும் யார் மானிட்டர் பண்ணணும்? நியாயமாக பார்த்தா ஃப்ளிப்கார்ட் தான் பண்ணணும். அப்புறம் எதுக்கு எக்ஸ்சேஞ்ச் போடுற? எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் எதுக்காக ஒன்று இதில் வச்சிருக்க? ஸோ அப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசான் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஐடியாவில் இருக்குது அப்படின்னும் போது அதுக்கான மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க தான் எடுத்துக்கணும். கன்சூமர் வந்து ஃபோனை பற்றி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் மென்ஷனே பண்ணலனாலும் நேரில் போய் நீங்கள் அதை பார்த்து வெரிஃபை பண்ணி எவ்வளோ வரும் என்ன ஏதுன்றதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் தான் டெலிவர் பண்ணி ஆகணும். அது நீங்கள் பண்ண முடியாதுன்னா அந்த ஆப்ஷனே தூக்கிடுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்லாம் எங்ககிட்ட கிடையவே கிடையாதுங்க, நான் படிக்கவே இல்லை முட்டாள் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருங்க. அமேசான் ஃப்ளிப்கார்ட் இவங்க 2 பேர்கிட்டயே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் அவங்களோட டைம் மணி எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. கன்சியூமர்ஸை சொல்கிறேன். ஆஃப்லைனுக்கு போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஆஃப்லைன்லேயும் நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆஃப்லைனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கான்க்ரீட்டாக இந்த வேல்யூ தான் உங்கள் ஃபோனுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பேஸ் வேல்யூ தெரியாது. நேரில் போய் தான் பார்க்கணும். நிறைய பேர் அங்கேயும் எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுகிறார்கள். இந்த காலத்தில் இப்படி தாங்க. நான் இதான் சொல்கிறேனே, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணி நம்ம மிளகா அரைக்கலாம், இப்படி தான் மேக்ஸிமம் பார்க்குறாங்க. பிஸ்னஸே இப்படி தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவும் இப்போயும் எத்திக்கலாகவும் நியாயமாகவும் இருக்கிறவங்களோட அந்த நம்பர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. சரி, ஓகே. ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை, ரைட்டா? ஸோ இந்த பிரச்சனை வந்து இங்கே மட்டும் ஓயலை. ஆல்ரெடி இந்த ட்ரோலிங் இஸ் அன் ஆர்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாப்புல ட்விட்டரில் கொஞ்சம் அதிகமாக இந்த மீம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டு டெக்கில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரோல் போட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரும் அதே தான் போட்டிருக்காரு. iPhone 13 Pro நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் போடுறதுக்கு பார்த்தா நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறமா வந்து 13 Pro இந்த ரேட்டுக்கு போகாதுன்னு சொல்கிறான். அப்படியே அந்த ரேட்டுக்கு போக வைக்கணும், இல்லாட்டி ஓரளவுக்கு கம்மி. இப்போ 47K கோட் ஆகுது, ஆனால் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் 40,000 மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். இவருக்கு பகீர்னு ஆகுதுன்னா 40,000 மேலே கொடுக்க முடியாது, எல்லாம் வெளில வித்தாலே இதோட நல்ல ப்ரைஸ்க்கு போகண்டா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விடு எனக்கு ஒரு 2,000 கொடு, நான் 45,000 போடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அதாவது யார் வந்து டெலிவரி பண்ணி எக்ஸ்சேஞ்ச் எடுக்க வந்தாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் அக்கௌண்ட்டுக்கு 2,000 போடு, நான் 47 வந்துச்சு பார்த்தியா 45 போடுறேன், அதாவது 40 ஆயிடுச்சு இல்லை, 40 ஆனது நான் 45 போடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அப்போ எப்படிலாம் இருக்குது பாருங்கள். உலகம் கெட்டு கிடக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, ரைட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் டிவைஸ் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரியான நிறைய சேலஞ்சஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பற்றி வருத்தமே படாமல் கையில் இருக்கிறது ஒரு வேஸ்ட் தான், அதை வந்து என்ன ப்ரைஸ்க்கு போனாலும் பரவாயில்லன்ற மனநிலையில் இருக்கிறவங்க ஏமாற்றப்படுறது இல்லை. ஏமாற்றப்படுறாங்க தான், பட் அவங்க மனசளவில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த டிவைஸ் 5,000 போகும் அப்படின்னு நினச்சிருக்கும் போது அவங்க நேரில் வந்து அது எதையுமே அக்செப்ட் பண்ணாமல் ப்ளஸ் எல்லாமே கேன்சல் ஆகி கார்டில் பண்ண பேமெண்ட்டு திரும்ப இப்போ ரிவர்ட் ஆகி அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்ட சார்ஜஸ் இதெல்லாம் வந்து தலைவலியை க்ரியேட் பண்ணும். சரி, ஓகே. எப்பயுமே டீல் வரும்போது இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அதுக்காக தான் நம்ம தெளிவாக சொல்லிடுறது. நீங்கள் கார்டில் பேமெண்ட் பண்ணாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எக்ஸ்சேஞ்சில் ஒரு சில ப்ராடக்ட் வாங்கலாம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஏமாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு ஒரு பிளான் பி வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். போய்.